ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யுவர் ஸ்ட்ரீம்ஸ் சாய்ஸ். இப்போ நாம் பார்க்க போகிற ரெசிபி மசாலா பதிரி பேரீச்சை சட்னி. இது செய்யறதுக்காக ஒரு மிக்சர் ஜாரில் 1 கப் அளவுக்கு தேங்காய், இது அரை மூடி தேங்காயில் பாதி அளவுக்கு இருக்கணும், 2 பச்சை மிளகாய், 3 பல் பூண்டு, கொஞ்சமாக சின்ன துண்டாக இஞ்சி, வெங்காயம் 1 கட் பண்ணி இதில் சேர்த்துக்கணும். கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி திக்காக அரைச்சி எடுத்துக்கணும். 200 கிராம் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கணும். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, அரை ஸ்பூன் ஜீரகத்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து இதை நல்லா கலந்துக்கணும். இப்போது அரைச்சி எடுத்து வச்சுருந்த இந்த தேங்காய் விழுதை இந்த மாவோடு சேர்த்துக்கணும். இதோட ஈரப்பதத்திலே இந்த மாவை நல்லா பிசைஞ்சிக்கணும். அப்படி தண்ணி கம்மியாக இருந்தது, பத்தலை அப்படின்னு சொன்னால் இந்த மிக்சர் ஜாரில் கொஞ்சம் தண்ணி விட்டு கலந்து இதில் சேர்த்துக்கணும். இந்த மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதில் கலந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போது இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கணும். மாவு சாஃப்ட் ஆகிற வரைக்கும் இதை நல்லா பிசைஞ்சுக்கணும். இப்போது பார்த்தோம்னா மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது. இதை சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போது இதை சின்ன சின்ன பூரிகளாக திரட்டி எடுத்துக்கலாம். ஒரு பாலித்தீன் பேப்பரில் நெய் 1 ஸ்பூன் நல்லா கிரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த உருண்டையை வச்சு நம்ம திரட்டி எடுத்துக்கணும். இது அரிசி மாவுங்கிறதுனால இது ஒட்டும், அதனால் இந்த மெத்தடில் பண்ணோம்னா கொஞ்சம் நல்லா வரும். இப்போ இது அன்ஈவன் ஷேப்பாக இருக்கும், அதனால் ஒரு சின்ன மூடி எடுத்துட்டு இது மேலே அழுத்தி வச்சோம்னா நமக்கு ஷேப் அழகாக கிடச்சிடும். ரொம்பவும் மெலிசாக இல்லாமல் கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கிற மாதிரி திரட்டி எடுத்துக்கணும். இந்த மாதிரி இப்படி இருந்தால் தான் எண்ணெயில் போட்டதும் அது நல்லா பொங்கி மேலே வரும். இப்போது இதை எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா 2 பக்கமும் திருப்பி விட்டு இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா பூரிகளையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மசாலா பதிரி தயாராகிடுச்சு. இதுக்கு சைட் டிஷ்ஷாக பேரீச்சை சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்கில்லட்டில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்து நல்லா வறுத்துக்கணும். இதில் 6 சிவப்பு மிளகாய் சேர்த்துக்கணும். கொஞ்சமாக புளி இதில் சேர்த்துக்கணும். இந்த அளவுக்கு இதெல்லாம் நல்லா வதங்கின பிறகு இதில் பேரீச்சை பழத்தை கொட்டைகளெல்லாம் எடுத்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு இதில் போட்டு 1 நிமிஷம் நல்லா வறுத்துக்கணும். இப்போ இதை எடுத்து ஆற வச்சு மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பேரீச்சை சட்னி தயாராகிடுச்சு. இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.